மீண்டும் மகேஷோட தாய்க்காக ஜெபிக்கிறேன். நல்ல சுகத்தை கூட பண்ணுவாரு. அந்த தாயாருக்கு என்ன ஏக்கம் வந்துச்சையா, அவ்வளோ காலம் என் பிள்ளைய விட்டு என் கணவன் விட்டு போய்கிறான்னு எவ்வளோ இருக்கான்னு தெரியலன்னு வேதனை பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் நீ ஆறுதல் தெய்வம் ராஜா, அதே தான் நேற்றாண்டவரே அந்த பாடலை பாடுங்க. இன்றைக்கு ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த தெல்லுப்பூச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என் தேவனாகிய கர்த்தாவே, என் நல்லவனாக்கி எல்லையில கொண்டு போய் வைக்கிறேன் ராஜா. உள்ளமெல்லாம் உருகுது உன் அன்பு நினைக்குது ராஜா. இந்த காலவெளியில இந்த பிள்ளையோட ஒரு மாற்றம் ஆண்டவரே, இன்னும் சண்ணுக்காக வரேன், சண்ணுவோட குடும்பத்துக்காக வரேன், மகனுக்காக வருகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த திருச்சபையில் அப்பா உமக்கு தெரிய மாட்டவரே, டிஃப்ரெண்ட்டாக வார்த்தைகள் போகுது, டிஃப்ரெண்ட்டாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை ஜெயிக்க ஆண்டவரை தொடர்ந்து கொள்ளுங்களே. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் நிர்மூலமாக மாட்டவரே, ஒரு மனமாக ஜெயிக்கோ, ஒரு மனமாக இருக்கோ, ஒரு வல்லமையும் கிருபையை வருகிட்ட மாட்டவரே. யார் எது பண்ணாலும் கவலை இல்லை ராஜா. நம்மளுக்கு கொடுத்த ஊழியத்தை நம்ம நன்றாக செய்ய ஒரு பலத்தை தர மாட்டவரே. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு டிரான்ஸ்பாரம் வச்சுக்கிற தேவனை நன்றி ராஜா. இன்னமும் அறியல ராஜா, இன்னமும் அறியலாண்டவரை போதகர் வீட்டில் ஆண்டவரே, இனிமேல் ஆண்டவரே அந்த வீட்டில் கரண்ட் இல்லாத ஆக்கமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ ஏன் இது கரண்ட் இல்லைன்னு உணரணும் ஆண்டவரே. என் வீட்டில் கரண்ட் இல்லைன்னு ஜெபிக்கக்கூடாது. என் ஏரியா முழுவதும் ஆண்டவரே, என்னை கொடுத்த ஆடுகள் வீட்டிலலாம் கரண்ட் இல்லாத இருக்குது ராஜா. இப்போ வீடுகளெல்லாம் எரிட்டேன் ஆண்டவரே, சொல்லணும் ஆண்டவரே. நானும் அம்ஜி கொண்டிருந்தா இந்த குடும்பத்துக்காக எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே. இதோ நீ நினைத்த காரியங்களெல்லாம் ஜெயமாக்குற தேவனை நன்றி ராஜா. இதோ ஆண்டவரே அப்பா தேசத்தை விட்டு தேசத்தை மாற வைக்கிற தேவனை நன்றி ராஜா. என் தேவனாகிய கர்த்தாவே, 3 இடத்துல ஆண்டவரே, 4 இடத்துல ஆண்டவரை கிணறு வெட்டுறார் ஆண்டவரே. எந்த இடத்துல நிரந்தரம் இல்லைப்பா. ஒரு இடத்துல வெட்டும் போது நாமத்தை சொல்லி வெட்டும் போது அந்த இடத்த நிரந்தரம் சொன்னிய தேவனை நன்றி ராஜா. இதோ இன்னொரு மனிதனுக்கு சொன்ன ஆண்டவரே, கிழக்கு வெளியே வந்து நின்று பாரு, இது எவ்வளோ தூரம் காட்டுதோ அவ்வளோ தூரம் முன்னோடுது. கிழக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, மேற்கு எவ்வளோ தூரம் இருக்குது, அவ்வளோ தூரம் முன்னோடுது. வானத்தை அளந்து பாரு, அதில் நட்சத்திர போல ஒரு சங்கதி பெறுகிறேன்னு சொன்னேன். அதே தேவனை பிறக வைக்கிற தேவனை நன்றி ராஜா. ஒவ்வொரு திட்டம் ஒவ்வொரு நாளுக்கு வச்சுக்கிற தேவனை நன்றி ஆண்டவரே. அப்பா அன்பையாக்கு என்ன திட்டம் வைத்த, ரோஷனையாக்கு என்ன திட்டம் வைத்த, ரவி ஐயாக்கு என்ன திட்டம் வைத்த, என் தேவனாகிய கர்த்தாவே சேகர் ஐயாக்கு என்ன திட்டம் வைத்த, என் தேவனாகிய கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் திலீப்க்கு என்ன திட்டத்தை வைத்த, ஹல்லேலூயா. மகேஷ்க்கு என்ன திட்டத்தை வைத்த, என் மகன் சுரேஷ்க்கு என்ன திட்டத்தை வைத்த, எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு என்னென்ன திட்டத்தை வைத்த. நீ நிறவேத்தமான ஜெபிக்கிறோம் ஐயா, நீ நிறவேத்தமான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த திட்டத்தை கொண்டு இந்த இடத்துல அமரும் போது அப்பா என் குடும்பத்துக்காக நான் வந்துக்கிறேன், என் பிஸ்னஸ்க்காக வந்துக்கிறேன், என் பிள்ளைக்கு ஆண்டவரை நோய்க்காக வந்துக்கிறேன், என் மனைவி வியாதிக்காக வந்துக்கிறேன்னு சொல்லும் போது சப்மிட் பண்ணோம்னா கர்த்தர் நிச்சயமாக அதுலேருந்து நமக்கு போகிறார். வாழ்க்கையில் ஒரு நன்மையை கிருபையை பிறக வைப்பார். தேவனோட பிள்ளைகளை இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிச்சிடுறேன். நான் என் தேவனாக கர்த்தாவே, ஒரு வேலைக்கு ஒரு ஆண்டவரை ஒரு லெட்டர் கொடுக்குறீங்க, நான் இவ்வளோ படிச்சுக்கிறேன், இவ்வளோ நான் பண்ணிக்கிறேன், இவ்வளோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு கொடுக்கும்போது அவங்க வாங்கிக்கினேன், ரெசியூமை வாங்கிக்கினேன், அது வைத்து 1 day 2 days அது கால்ன்றாங்க. என் தகப்பனாக கர்த்தாவே, அது 1 நாள் 2 நாள் வாங்கி வைக்கல, அது 1 நாள் 2 நாள் ஆலோசனை பண்ணுறாங்க, பண்ணி இது எங்கே இருக்கிறாங்க ஏது செய்யணும் அவங்களுக்கு விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணி அந்த இடத்துல எப்படி இருந்தாங்க இந்த பிள்ளைங்க கேட்குறாங்க ஆண்டவரே. அந்த ஞானத்தை ஆண்டவரே அப்பா வெறும் ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் அந்த ஞானம் வரும், கொஞ்சம் இல்லாத பிள்ளைங்களுக்கு ஞானம் வராதையா. அதை கேட்டு அப்பா 1 நாள் 2 நாள் விட்டு கூப்பிட்டு அந்த வேலையை மீண்டும் கொடுக்குறாங்க ஆண்டவரே. வேலை தடை பண்ணுறதுன்னா இந்த இடத்துல குறை எதுவும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதனால தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு. என் தேவன் அப்படி இல்லை, என் தேவன் முன்பாக வந்து பாவம் மன்னிப்பு தேவனே என் பாவத்தை மன்னின்னு சொன்னால் இம்மீடியட்டாக அவங்களை தூக்கி ரெசியூம் ஆண்டவரை வேலையை கொடுக்குற வல்லவையாக இருக்கிறாரு. அந்த ரெசியூம் எப்படின்னு கற்றுக்கோங்க. என் பாவத்தை முதலாவது மன்னியுங்கோ, என் செய்த சிறு தவிர மன்னியுங்கோ. தேவனுடைய பிள்ளைகளை எந்த இடத்துல நம்மளுக்கு வேலை கொடுத்தாலும் இப்போ நன்றாக தெரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல ஒரு வேலையை நம்மளுக்கு கொடுத்தாலும் ஒரு சின்ன குண்டு ஊசியை கூட நம்ம தொட்டால் நம்மளோட அபிஷேகம் போயிடும், நம்மளோட அபிஷேகம் போயிடும். அந்த குண்டு ஊசினால் பெரிய காரியங்கள் வரும், அந்த குண்டு ஊசினால் பெரிய உபத்திரம் வரும். எந்த பொருளும் நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. தேவனோட பிள்ளைகளை கீழே கோயில் போகும்போது கூட ₹1 இருந்தால் கண்ணில் ஊற்றி பாக்கெட்டில் வைக்காதீங்க, ₹5 இருந்தால் கண்ணில் ஊற்றி பாக்கெட்டில் வைக்காதீங்க, ₹1000 கச்சா கண்ணில் ஊற்றி பாக்கெட்டில் வைக்காதீங்க. அது உங்களுக்காக இல்லை, அது வேற யார்கிட்ட வச்சுக்கிறார் ஆண்டவர் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு எப்படி கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க நீங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன். பண்டல் பண்டலாக கொடுப்பாரு, அந்த மண்டல் உங்களுக்கு தான் நிரந்தரம். என் பிள்ளை தரித்திரத்தில் இருக்குது, என் பிள்ளைக்கு தரம் வேண்டாம், என் பிள்ளைக்கு பண்டலாக கொடுக்குறேன்னு சொல்லி பண்டலாக கொடுப்பாரு. எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் மாற்றி
இந்த திருச்சபையில் உட்காரும் போது உட்காந்துருந்தனும் போதகர் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதே லேடி தான் வரும், போதகருக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த போதகர் பிரசங்க கொண்டு வந்துடுவார். அந்த லேடி தான் முன்னாடி வந்து உட்காரும். அந்த லேடி தான் முதல் பிரைஸ்ராட் சொல்லும், என் தேவனாகிய கர்த்தாவே அப்பொழுது ஒரு டெஸ்ட்டுக்குது ஐயா, அப்பொழுது ஒரு டெஸ்ட்டு வச்சு என் தேவனாகிய கர்த்தாவே இவர் இந்த பிள்ளைக்கு ஜெபிக்கிறாரா சபிக்கிறாரா என்றவர் ஒரு டெஸ்ட் வச்சே ராஜா. இதோ இந்த டெஸ்ட்டு நான் கேட்கும் போது இதே ஜோசப் பாஸ்டரு ஒரு டீ கடையில் ரோஷனாக்கு சொன்னேன், நம்ம கீழ்ப்படியிலன்னா அநீத மனுஷத்தை பிடிச்சி கொடுத்துருவாரு, சொந்த மனுஷத்தை பிடிச்சி கொடுத்துருவாரு, அப்படியெல்லாம் இந்த சப்ஜெக்டில் இல்லைன்றாராங்க. என் தேவனாகிய கர்த்தாவே அதே சப்ஜெக்ட் தான்றாரு. போன வாரம் வெள்ளிக்கிழமையிலான்றாரு. அப்பா நான் கொடுத்தேனான்றாரு. அப்பா நம்மளை யார் யார்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவாங்க. பவுல் அழகாக எழுதுறாரு. பவுல் எழுதுறாரு, என்ன ஆண்டவரே சிலுவையில் அறியணுமப்பா, என் தலை கீழே என் கால் மேலே அறியணும்னு சொல்லிட்டு எழுதுறாருப்பா. என் தேவனாகிய கர்த்தாவே அப்போ மீண்டும் சொல்கிறாரு, நான் அறிந்த மாதிரி சிலுவையில் நீங்களும் அறையப்படணும் அப்படின்னு. நீ கொடுத்த சிலுவை ஆண்டவரை இன்னைக்கு 11ஆம் தேதி சேர்ந்து வந்துக்கிறேன்னாச்சா. இந்த பிள்ளைங்களுக்காக பாரத்தோட துணிக்கும், பாரத்தோட ஆண்டவரை பேசும். நீ தந்த ஒரு வல்லமைக்கும் கிருபிக்கும் என்னை துதிக்கிற ஆண்டவரே. இதை ஆண்டவரே 39 பாஸ்டர் சேரும் போது ரவி ஐயாவுக்கு ஏவனியா ராஜா மணி பாஸ்டருக்கு ஒரு மெசேஜை கொடுக்கணுன்னு அப்போ உடனே ஏஞ்சி இப்போ எல்லாருக்கும் சொல்கிறாரு, இந்த கேஜிஎஃப் பாஸ்டர்னு என் தகப்பனாகிய கர்த்தாவே என் தேவன் எந்த இடத்துல என்னை வைக்கிறாரோ அந்த இடத்துல நான் சொல்லிக் கொண்டு போகிறேன் ராஜா. என்னை வண்ணாந்திரத்துக்கு அனுப்பணும் ஐயா. நான் வண்ணாந்திரத்தில் போய் ஜெபம் பண்ண மாட்டேன். வண்ணாந்திரத்துக்கு போகாத ஒரு கிலோமே இல்லை ராஜா. என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு அபிஷேகம் பண்ண ஆண்டவரை போதகர் ஐயா அப்போஸ்தலர்கள் பண்ணாங்க ஆண்டவரை, அப்போஸ்தலர்கள் பண்ணாங்க ஆண்டவரை. அவர் கீழே தாண்டவரை நான் ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தாவே எங்கள் ரைட்ஸ்க்கு ஆண்டவரை சொல்லுக்கு ரைட்ஸ்க்கு போதகர் ஆக்குறேன்னு. ஆனால் இந்த போதகர் ஆக்க மனிதனுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை ராஜா. அப்போஸ்தலர்கள் ஆக்கணும். இந்த காலவெளியில் தேவனாகிய கர்த்தாவே இதில் இருக்கிற மூப்பராண்டவரை ஒரு திருக்கரத்தில் கொடுக்குறேன் அப்பா. 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆண்டவரை அப்பா ஊழியை செஞ்சு கொடுக்குற பிள்ளைகளை மாற்றி ஒரு தேசத்தை குடும்பையா, ஒரு கிராமத்தை குடும்பமானவரை அப்பா, ஒரு ஆண்டவரை ஒரு இடத்த குடும்பமானவரை அந்த பிள்ளைங்களுக்கு எந்த நோக்கம் வச்சுக்கிறியோ அந்த நோக்கத்துக்கு ஆண்டவரை வழிவாசல் திறந்து தரமாக நான் கேட்டுக்கிறேன். இந்த காலவெளியில் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த உலகத்துக்கு அமெரிக்கா இங்கிலாந்து ஃபாரின் விட்டு தள்ளுங்க. இந்த காலவெளியில் இந்த இடத்துல எல்லாம் சபைக்கு இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஃபாரினுக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் குறை சொல்ல, ஃபாரினுக்கு ஜெபம் பண்ணால் வீட்டில் போய் முழங்கால் இட்டு எவ்வளோ தேசத்துக்கு தான் நீ வெட்டியாக இருந்தீங்க, எல்லாம் தேசத்துக்கு ஜெபம் பண்ணி கொண்டு வேலை கொடுக்கலையா? முழங்கால் இட்டு ஒவ்வொரு தேசத்துக்கு ஜெபம் பண்ணு, ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற மினிஸ்டருக்காக ஜெபம் பண்ணு, ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற ஆண்டவர் எம்எல்ஏங்களுக்காக ஜெபம் பண்ணு.